1014 முதல் 1031 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் கனூத் என்ற மன்னர். இவரோடு இருந்தவர்கள் இவரை, உம்மை போன்று ஒருவர் உண்டா, உம்முடைய ஆற்றல் என்ன, உம்முடைய அதிகாரம் என்ன என்று இவரை தாங்கள் விரும்பியவாறெல்லாம் புகழ்ந்தார்கள். இவரும் அவர்களுடைய புகழ்ச்சியில் மயங்கி அவர்கள் தன்னை பற்றி சொல்வதெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டார். ஒரு நாள் இவர் தான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை நிரூபிக்க இங்கிலாந்து நாட்டு கடற்கரையில் தனது சிம்மாசனத்தை போட்டு அதன் மேல் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு, அலையே கரைக்கு திரும்பி வராமல் அப்படியே இரு என்று கட்டளை பிறப்பித்தார். இவர் கட்டளையிட்டதும் அலைகள் அப்படியே நின்றுவிடுமா என்ன? அவை வழக்கம்போல் கரைக்கு திரும்பி வந்து இவர் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை சரித்து போட்டது. அப்போது இவர், நாம் எல்லாம் எம்மாத்திரம், கடவுள்தான் பெரியவர், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் சிறந்தது என முடிவு செய்து கொண்டு அன்றே தனது மகுடத்தை கழற்றி வைத்துவிட்டு இயேசுவை பின்பற்றி நடந்தார். ஆம், கனூத் மன்னர் தான் ஒன்றுமில்லை, கடவுளே மிக பெரியவர் என்று உணர்ந்து அவரை பின்பற்றி நடந்தார். இன்று நாம் வாசிக்க கேட்கிற இறைவார்த்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோர் நிலை வாழ்வை பெறுவர் என்ற செய்தியை தருகின்றது. தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றவர்களாய் திருத்துதர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்து வந்தபோது தலைமைச் சங்கத்தார் அதை கண்டு சீற்றம் அடைந்து அவர்களை இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடாது என்று அதற்றுகின்றார்கள். அப்போதுதான் பேதுருவும் மற்ற திருத்துதர்களும், மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்கிறார்கள். திருத்துதர்கள் தலைமைச் சங்கத்திற்கு அல்ல, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அதனால்தான் அவர்கள் தலைமைச் சங்கத்தார் இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது என்று சொல்லியும் இயேசுவை பற்றி அறிவித்து வந்தார்கள். திருத்தூதர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்படி வந்திருக்கும் என்ன நாம் நினைக்கலாம். திருத்தூதர் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லும் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலேயே அவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் அவருக்கு கீழ்ப்படிந்து